يا سيد السادات جئتك قاصدا أرجو حماك فلا تخيب مقصدي ما لي سوى حبي لديك وسيلة فمن علي بفضل جودك سعدي الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه. أما بعد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم إني لم أبعث لآنا إنما بعثت رحمة أو كما قال عليه الصلاة والتسليم. يا صاحب الوقت جبهتي تحت نعالكم أعيذ بحكم نيابة عنكم. الحمد لله. எல்லாம் உள்ள அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் மஹ்ஷர் வழிச்சாலையில் மக்கள் தடுமாறையில் சோலை வழி விட்டு சென்ற எம் செம்மல்லியை போற்றி புகழ்ந்தவனாகவும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையால் நம்முடைய ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதாவில் என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழா சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத் வரையிலும் நடத்தி தந்தருள் புரிவானாக. இந்நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் பெருந்ததி ஷேகுல் ஜாமியா ஹசரத் உள்ளிட்ட ஜாமியாவினுடைய பேராசிரியர்களுக்கும் இந்த சிறப்புக்குரிய ஜாமியாவை நிர்வாகம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களுக்கும் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தையும் என் பெருமானாரினுடைய மஹப்பத்தையும் பெற வேண்டும் என்று திரளாக வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், குறிப்பாக மாணவ சகோதரர்கள், நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான நலவுகளையும் பாக்கியங்களையும் தந்தருள் புரிவானாக. குறிப்பாக நம்முடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பொருளாதார நலத்திலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்து செய்தருள் புரிவானாக. ஆமீன். ஆரம்பமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த விஷயங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அவற்றை எடுத்தும், எந்தெந்த விஷயங்களை தடுத்து நடக்க சொன்னார்களோ அவற்றை தடுத்து நடப்பதற்கும் உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. மஸ்ஜிது நபவியில சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுல உள்ள இருக்கிறாங்க. சஹாபாக்கள் முந்தைய நபிமார்களுடைய வரலாற்றை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு சஹாபி சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உற்ற நண்பனாக தேர்வு செய்து கொண்டான், அதனால அவங்க ஹலீலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்துல இருந்த இன்னொரு சஹாபி சொன்னாங்க,
அவங்க பையன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக அறுக்கப்பட இருந்தாங்க. அதனால அவங்கள தபீஹுல்லான்னு சொல்றாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல பேசினாங்களா இல்லையா, அதனால அவங்க பேர் கலீமுல்லா அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா ஒரு சஹாபி சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கலிமா தையிபா போடப்பட்டுச்சு, அதனால அவங்க பேரு ரூஹுல்லா அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை எல்லாம் நான் கேட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லா உண்மைதான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தபீஹுல்லா உண்மைதான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா உண்மைதான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லா உண்மைதான். ஆனால் ஹபீபுல்லா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வினுடைய ஹபீப் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்க என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நான் இருக்கும்போது என்னை பத்தி பேசுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகத்துல ஒருவரை பற்றி பேசுவதற்கும் ஒருவரை பற்றி கேட்பதற்கும் கூலி வழங்கப்படுகிறது என்றால் அது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்றான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுறேன்னு சொல்றான். இங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குவாலிட்டியையும் சொல்லல, குவான்டிட்டியையும் சொல்லல. நீ எவ்வளவு தடவை நினைச்சா நான் உன்னை எவ்வளவு தடவை நினைப்பேன்னு சொல்லல, நீ எப்படி நினைச்சா நான் எப்படி நினைப்பேன்னு சொல்லல. ஆனா என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மேல யார் ஒருவர் ஒரு தடவை ஸலவாத்து சொல்றாரோ அவரின் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 முறை ரஹ்மத்தை பொழிகிறான் என்று சொல்றாங்க. தெரியுமா இங்க உள்ள ரகசியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 முறை ரஹ்மத்தை பொழிகிறான் அப்படின்னா சும்மா பொழிய மாட்டான். இந்த அப்துல்லா வச்சுக்கோ, அப்துல் ரஹ்மான் வச்சுக்க, அப்துல் ரஹீம் வச்சுக்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 தடவை நம்முடைய பேரை சொல்லி ரஹ்மத்தை பொழிவானாம். அல்லாஹ் அக்பர். தன்னுடைய பேரை சொன்னதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ரஹ்மத்தை பொழிவேன், எப்படி நினைவு கூறுவேன்னு சொல்லாத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ஹபீபுடைய பேரை சொல்லும்போது 10 தடவை நினைக்கிறான். அப்படின்னா அந்த அல்லாஹ்வுக்கு எங்க ஹபீபின் மீது நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது எவ்வளவு அலாதியான பாசம், அந்த அன்பிற்குரிய, அந்த பாசத்திற்குரிய, அந்த நேசத்திற்குரிய என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதயம் நிரம்ப பேசவும் இதயம் நிரம்ப கேட்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. 1400 வருடங்களுக்கு முன்னால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்ல குர்ஆனை வச்சதிலிருந்து இன்று வரைக்கும் என் பெருமானாரின் மீதும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்க நெறியான இஸ்லாமிய நெறிமுறையின் மீதும் இஸ்லாமியர்களின் மீதும் குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுல முதன்மையான விமர்சனமும் குற்றச்சாட்டும் என்ன தெரியுமா? இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது, இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள், இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்பது முதன்மையான விமர்சனமாக மீடியாவும் சினிமாவும் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த விமர்சனத்திற்கான தெளிவுரையாகத்தான் இன்றைய தலைப்பு அமைந்திருக்கிறது. கருணை நபி போர்க்களம் கண்டது. அருமையான தலைப்பு. கருணைனா என்ன? கருணை ரஹ்மத் அப்படின்னா என்ன? நம்ம ஒவ்வொரு நாளும் குர்ஆன்ல ஓதுறோமா இல்லையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஓதுறோமா இல்லையா? அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல அந்த ரஹ்மத்தும் கருணையும் பொதிஞ்சிருக்குது. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு விளக்கம் எழுதணும் அப்படின்னா 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு என்னால் விளக்கம் எழுத முடியும் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருக்கக்கூடிய ரஹ்மத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குதானே, ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குதானே. அந்த சீக்ரெட் என்ன? கருணை, ரஹ்மத். இதற்கான விளக்கத்தை ஞானிகள் சொல்றாங்க, சூஃபியாக்கள் நமக்கு விளக்கம் தர்றாங்க. நியதிகளை மீறி வாரி வழங்கக்கூடியவர், அன்பினுடைய உச்சம், நியதிகளை மீறி வாரி வழங்கக்கூடிய பண்பாளர், இதுக்கு பேர் தான் கருணை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல பேசினாங்க. அல்லாஹ்விடத்துல பேசும்போது அல்லாஹ்வினுடைய
அந்த காந்த குரலால், அல்லாஹ்வினுடைய வசீகர குரலால், அந்த அழகிய குரலால் ஈர்க்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பே ரஹ்மானே, உன்னை ஒரு தடவை நான் பார்க்கணும் ரப்பே அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை நமக்கு எல்லாம் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், உன்னை ஒரு தடவை பார்க்கணும் ரப்பே அப்படின் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, மூசா, உங்களுக்கு என்ன பார்க்கிற சக்தி இல்லை, இருந்தாலும் நான் தூர் சீனா மலையில என்னுடைய ஒளியினுடைய ஒரு ஒளிக்கதிரை, என் வெளிச்சத்தினுடைய ஒரு ஒளிக்கதிரை, என் நூறானியத்தினுடைய ஒரு ஒளிக்கதிரை நான் அனுப்புறேன். அந்த தூர் சீனா மலை என்ன ஆகுதுன்னு பாருங்கன்னு அல்லாஹ் சொன்னா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நூறானியத்தினுடைய ஒரு ஒளிக்கதிரை அனுப்புனா. அந்த தஜல்லி பட்டதோட தூர் சீனா மலை என்ன ஆணுச்சு நமக்கு வரலாறு தெரியும். சுக்கு நூறாக போனுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹர்ர மூசா ஸஈகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. மயக்கத்திலிருந்து எழுந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், சுப்ஹானக், யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், அழகானவன். நீ சொன்ன உன்னை பார்க்கறதுக்கான சக்தி இல்லைன்னு என்கிட்ட சொன்னேன், இருந்தாலும் நான் கேட்டேன். நான் தூர் சீனாவுடைய நிலையை பார்த்தேன். துபுது இலைக் ஃபர்கியூனி, என்னை மன்னிச்சிடு ரப்பே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டு மீண்டாங்க. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், மூசா, என்னுடைய ஒளிக்கதிர், என்னுடைய நூறானியத்தினுடைய ஒரு ஒளிக்கதிர் தூர் சீனா மலையின் மீது பட்டதை பார்த்தீங்க தெரியுமா? அந்த எஃபெக்டின் காரணமாக, அந்த தாக்கத்தின் காரணமாக உங்களுடைய பார்வையை, உங்களுடைய கண்ணை யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவர்களுடைய பார்வை பறிக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து போய் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து போத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். வெளியில இருந்து வர்றாங்க சஃபூரா அம்மா. என்ன என்னைக்கும் இல்லாம ஒரு மாதிரி போத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறிய அப்படின்னு கேட்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த பதிலும் சொல்லல. அந்த பெண்களுக்கே உள்ள பாசம் இருக்குன்னு தெரியுமா? இப்ப என்ன ஆச்சு, எதுக்கு நீங்க போத்திட்டு உட்கார்ந்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்துக்கு மேல முகத்தை திறந்துட்டாங்க. ஆனா கண்ணை திறக்கல. நம்மள இருந்தா என்ன பண்ணிருப்போம்? முதல்ல போய் நம்ம பார்க்கறதே மனைவியை தான். போனா போகுது அந்த பார்வை அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணை திறக்கல. சஃபூரா அம்மா, இந்த கண்ணை திறந்தாதான் என்ன, மனைவிட்ட கண்ணு கூடவா காட்டக்கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணை திறந்துட்டாங்க. சஃபூரா அம்மாவுடைய பார்வை போயிடுச்சு. இப்படிதான் கணவன்மார்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு மட்டும் வச்சுக்கிறோம்னு நினைப்பாங்க. ஆனால் மனைவிமார்கள், என்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டியே, உங்க அம்மாட்ட சொல்லி உங்க பாப்பாட்ட சொல்லுவீங்க, என்னை மட்டும் இப்படி ஒதுக்கியே பாருங்க அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாமல் அந்த கஷ்ட நஷ்டங்களை ஆண்கள் போய் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, பெரிய கஷ்டமா போச்சு. அப்போ ஆண் மக்கள் சில விஷயங்களை மறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல நிறைய ரகசியங்கள் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணை திறந்தாங்களா, பார்வை போயிருச்சா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துவா செய்யறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பே ரஹ்மானே, என் மனைவியினுடைய பார்வையை திருப்பி கொடு, என்னுடைய கண்களை பார்க்கக்கூடியவர்கள், என்னுடைய கண்களை பார்க்கக்கூடியவனுடைய பார்வைக்கு விசாலத்தை கொடு அப்படின்னு சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இதை கேட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துவாவை அக்செப்ட் பண்ணான், துவாவை ஏற்றுக்கிட்டான். சஃபூரா அம்மாவுடைய பார்வை திரும்பி வந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கண்ணை யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்களுடைய பார்வை விசாலமானுச்சு. இதுதான் நியதிகளை மீறி வாரி வழங்கக்கூடியவன், கருணை. அவனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சிருந்தானா? தூர் சீனா மலையை பார்த்த மூசாவினுடைய கண்களை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுடைய பார்வை பறிக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருந்தானா இல்லையா? இப்போ he broke his rules and regulation for Musa alayhi salam. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எல்லாம் உடைச்சி நியதிகளை மீறி வாரி வழங்கினான். அந்த கருணையாளன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போற கோணத்தை விளங்கணும். எந்த இதுல ஸ்ட்ரைக்ல போகுதுன்னு பார்க்கணும் பயான். அப்போ அந்த கருணையாளன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் பெருமானார் அறிமுகப்படுத்துறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, இந்த உலகத்திற்கு உங்களை ரஹ்மத்தாகவே தவிர அனுப்பவில்லை என்று சொல்றான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருக்கக்கூடிய
தன்னுடைய ரஹீம்ங்கிற பேரை என் பெருமானாருக்கு சூட்டி அழகு பார்த்திருக்கிறான் அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்ல வர்றான் தெரியுதா? இந்த உலகத்துல எனக்கு பிறகு ஒரு கருணையாளர் என்றால் அது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். என் பெருமானாரினுடைய கருணை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். நிறைய வரலாற்று செய்திகள் எல்லாம் கேட்க தேவையில்லை. தாயிஃப்ல பெருமானார் பட்ட துன்பத்தையும் பெருமானார் காட்டின அந்த கேரிங்கையும் பெருமானார் காட்டின அந்த இரக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் பெருமானார் எவ்வளவு பெரிய கருணையாளர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மக்காவுல பெரிய லெவல்ல ஆதரவு கிடைக்கல. தனக்கு பக்க பலமாக இருந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மரணம், அபூ தாலிபினுடைய மரணம் பெருமானாருக்கு தாங்க முடியாத துயரத்தை கொடுத்துச்சு. மக்கால தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, தாயிஃபுக்காவது போய் நம்ம ஏதாவது சொல்லுவோமே புறப்படுறாங்க. புறப்படக்கூடிய சமயத்துல அல்லாஹ் அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஒருத்தன் கேட்டான், முஹம்மது உன்னை விட்டா வேற ஆள் இல்லையா உன் ரப்புக்கு? நஊது பில்லாஹ். உன்னை விட்டா நபியா அனுப்புறதுக்கு உன் ரப்புக்கு வேற ஆள் கிடைக்கலையான்னு பெருமானாரை உதாசீனப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள். அதோட விட்டாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு சின்ன பசங்களை நிப்பாட்டி விட்டு கல்லால அடிச்சாங்க. கல்லால அடிச்சது பெருமானாரினுடைய நெற்றியிலிருந்து ரத்தம் ஓடுது. வியர்வை கூட அதிகமாக வராது என் பெருமானாரினுடைய நெற்றியில இரத்த கலவையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார். இதுல வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடிச்சு விரட்டுறாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அரமா நிக்கிறாங்க, போ வேண்டாம் வேண்டாம்னு தடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்தாங்க முடியாம போறாங்க. 4 கிலோமீட்டர் ஏறத்தாழ யோசிச்சு பார்க்கணும், மயிலாடுதுறை தூரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடிச்சு விரட்டினாங்க. அதுல வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட முடியாம மணல்ல உட்கார்றாங்க. பாலைவனம் தானே, மணல்ல உட்கார்றாங்க. அந்த உட்காரக்கூடிய சமயத்துல பெருமானாரினுடைய கையை பிடிச்சி இழுத்து வீசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரட்டி அடிச்சாங்க. அல்லாஹ் அக்பர். கவிக்கோ அப்துர் ரஹ்மான் சொல்லுவார், தாயிஃபுடைய நாள் என்று மக்கத்து குஃபார்கள் கல்லான சிலைகளின் மீதுதான் பூவல்லி போடுவார்கள், ஆனால் பூவான என் பெருமானாரின் மீதல்லவா அன்று கல்லை அள்ளி போட்டார்கள். இவ்வளவு வேதனைக்கு பிறகும் பெருமானாரின் இரத்த வெள்ளத்துல இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றில் எழுதப்படும் பெருமானார் அன்னைக்கு வெள்ளை கலர் சாக்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த வெள்ளை கலர் சாக்ஸ் சிவப்பு நிறமாக மாறியது. பெருமானார் ஒரு தோட்டத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபியே நாயகமே, இப்ப நீங்க சொல்லுங்க, மலைக்கு மத்தியில வச்சு நச்சுறன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அக்பர். அவங்க தெரியாம செய்யறாங்க. பின்னாடி வரக்கூடியவங்க நேர்வழி பெறக்கூடும், எதுவும் செஞ்சிட வேணாம், என் மனசை ரொம்ப பாதிக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா என் பெருமானாருக்கு கருணைக்கு இதைவிட வேற என்ன உதாரணம் சொல்ல முடியும்? மஸ்ஜிதுல் நபவியில சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றா உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு வாலிபர் வர்றார். யாருக்கும் பெருசா முகம் பரிச்சயமாக எல்லாம் இல்லை. 1/2 மணி நேரம் கருணையை பத்தி பேசுறது தான் போருக்கு போவேன். யாருக்கும் முகம் பரிச்சயமாகலாம் இல்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, வந்த இளைஞர் பெருமானார் இடத்துல வாழை கொடுங்கன்னு கேட்கிறாரு. யூமி ஒஸ்வால், வாழை கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையோட வாழை எடுத்து கொடுத்துடுறாங்க. அந்த வாள்ல உரையிலிருந்து வாழை எடுத்த இளைஞர் முன்னாடியும் பின்னாடியும் திருப்புறாரு, சுழற்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பூமியில ஒரு குத்து குத்திட்டு கொடுத்துடுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எப்பா நீ நினைச்சு வந்தது நடக்கல போல, நடக்கலையோ அப்படின்னா. நான் என்ன நினைச்சேன்? அந்த இளைஞர், உன் நண்பன்ட்டு பேசிட்டு வந்திய அந்த விஷயம் நடக்கலையோ? என் நண்பன்ட்ட நான் என்ன பேசிட்டு வந்தேன்? முஹம்மதுடைய வாளை எடுத்து முஹம்மதையே நான் வெட்டேன். முஹம்மது தானே எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தானே காரணமா இருக்காருன்னு சொன்னீங்க, அது நடக்கலையோ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அந்த இளைஞர் கேட்டாரு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னுடைய ரப்பு சொன்னான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த இளைஞர் அடுத்து கேட்டாரு, நான் வெட்ட வர்றேன்னு தெரிஞ்சியுமா அவங்க வாழை கொடுத்தீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் வாள் என்ன வெட்டாது, உன் வாளுக்கு என்ன வெட்டுறதுக்கான தகுதி இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமானாரினுடைய கரத்தை பிடிச்சி நெத்தியில வச்சு முத்தமிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
அன்னக ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டாங்க. வாளெடுத்து வல்லல் நபியை வீழ்த்துவேன் என்று வந்த வாலிபரையும் தன்னுடைய வசீகர பேச்சினாலும் வசீகர நடத்தையினாலும் மண்டியிடச் செய்தவர்கள் அவர் ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் மண்டியிடச் செய்தவர்கள். இங்க யோசிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வெட்டதா வர்றான்னு தெரியும். பெருமானார் நினைச்சிருந்தா ஏப்பா அவன் என்ன வெட்ட வர்றான் புடிச்சு கட்டு, உமர் வெட்டுன்னு சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போதுமே, அவனை வெட்டி கல்லண்ட வெட்டி கூழ் போட்டிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்யல அப்படின்னா பெருமானாரினுடைய கருணை அல்லாஹ் அக்பர். இது மாதிரி 1000 நிகழ்வுகளை சொல்லலாம். இப்படி கருணையிலும் சகிப்புத்தன்மையிலும் அன்பிலும் நேசத்திலும் உயர்ந்து விளங்கிய என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்திற்கும் சென்றிருக்கிறார்கள். ஏன் யுத்த களத்துக்கு சென்றாங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா, அதனுடைய தெளிவு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 13 வருஷத்தினுடைய தெளிவு நமக்கு வேண்டும். முந்தின நாள், 2வது நாள், 3வது நாள் பேசினவங்க எல்லாம் இந்த 13 தொடும் போதெல்லாம் பக்கு இருந்துச்சு, நம்ம டாபிக் எடுத்துருவாங்களோ அப்படின்னு அப்படியே குலாசாவா சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த 13 வருட காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நுபுவத்தை நபித்துவத்தை மக்காவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்ததிலிருந்து ஏறத்தாழ 13 வருட காலம் சொல்லன துயரத்திற்கு ஆனார்கள். சொல்ல முடியாத அளவுக்கு துயரம், மன ரீதியாகவும் சரி உள்ள ரீதியாகவும் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அக்கிரமமும் அழுச்சாட்டியங்களும் அதிகரித்துக் கொண்டே போனது. பெருமானாரை கடந்து பெருமானாரினுடைய குடும்பத்தையும் அவங்க விட்டு வைக்கல, பெருமானாரினுடைய தோழர்களையும் விட்டு வைக்கல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன காரணத்துக்காக பிலால் ரலியல்லாஹு மண்ணுல போட்டு புரட்டி எடுத்தாங்க, சுடுமணல்ல போட்டு புரட்டி எடுத்தாங்க. செத்தா செத்து மடி பிலாலேன்னு சொன்னாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவா சொல்ற மூத்தா போ பிலாலேன்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு சுடுமணல்ல போட்டு வதச்சாங்களே. அல்லாஹ் அஹத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முதல்ல கஅபா ஷரீஃப்ல சொன்னவங்க அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போற அளவுக்கு அடிச்சாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு வரலாறை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சும்மா சுகபோகங்கள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பெருமானாரும் சஹாபாக்கள் நமக்கு இஸ்லாத்தை ஒரு அமானிதமாக ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா சும்மா வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்ல, எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு இந்த இஸ்லாம் நம் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனை ஓதுனாங்க அபூ மூஸா ரலியல்லாஹு, முதல்ல கஅபால குர்ஆனை ஓதியவர் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த காரணத்தினால அடியும் அடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்கிறாங்க, கஅபால குர்ஆனை ஓதும், சத்தம் போட்டு ஓதும், யாரு ரெடியா இருக்கிறா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு யார சொல்லலாம், நான் போறேன் யார சொல்லலாம்னு சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அனுப்பி விட்டா அடின்னு அடிச்சு அபூஜஹல் காதுல ஒரு கீறல் போட்டு அனுப்பி விட்டு ரத்த வெள்ளத்தோட வர்றாங்க, காது பிடிச்சிக்கிட்டே வர்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிரிக்கிறாங்க. யாரா இருந்தாலும் கடுப்பாவும் ஆவாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஜிப்ரீல் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் ரத்தத்தோட நிற்கிறாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே சொல்லல. சத்தாய இவில்லும் உங்களுக்கு தெரியும் போங்கன்னு போயிட்டாங்க. இங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரத்தத்தோட நின்றாங்கல்ல, இதை அப்படியே மனசுல வைங்க. பின்னாடி சொல்றேன் அது என்ன, எதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சாங்கிறத பின்னாடி சொல்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானார்ட்ட போறாங்க. யார சொல்லலாம், நம்ம 38 பேர் வந்துட்டோம், இதுக்கு மேல அர்க்கம் மாளிகையில என்ன வேலை, வாங்க காபாவுக்கு போகலாம், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் கூடிருச்சு, வாங்க போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழுக்கிறாங்க. பெருமானார் வேணாம் அபூபக்கரே, அடிச்சு போட்டுருவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை யார சொல்லலாம், போவோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலுக்கட்டாயமாக இழுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. காபா ஷரீஃப்ல முதல்ல பிரசங்கம் செய்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பிரசங்கத்தை ஆரம்பிச்சதுதான் பாக்கி, மொத்த மக்காகாரன்னு உள்ள வந்தாங்க. வந்து அடிச்சா 38 பேரை அந்த அடி அடிச்சாங்க. அடிச்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு வரலாற்றுல சொல்லுவாங்க, செருப்பு எடுத்து மூஞ்சில அடிச்சு மூக்குக்கும் முகத்துக்கும்
வித்தியாசம் தெரியாத அளவுக்கு சரிசமம் ஆக்கிவிட்டார். ரத்த வெள்ளத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாரும் யாரையும் எதுக்காகவும் அடிச்சிடாதீங்க, திருப்பி அடிச்சிடாதீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. வஸ்பிர் அலா மா யகூலுன வஹ்ஜுருஹும் ஹஜரன் ஜமீலா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன ஒற்றை காரணத்துக்காக திருப்பி யாரையும் அடிச்சிடாதீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? யாஸிர் ரலியல்லாஹு அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத் சொன்ன ஒற்றை காரணத்துக்காக வலது கையை ஒரு ஒட்டகத்துல, இடது கையை ஒரு ஒட்டகத்துல, காலை ஒரு ஒட்டகத்துல, இன்னொரு காலை இன்னொரு ஒட்டகத்துல, 4 திசையில ஒட்டகங்களை அடிச்சு விரட்டினாங்க. யாஸிர் ரலியல்லாஹு 2 துண்டா பொளந்து போனாங்க. இத பார்த்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, என் கணவனை இப்படி வதைக்கிறாயே, இவ்வளவு பனிஷ்மெண்ட் செய்யறாயே அப்படின்ட்டு வேதனையில அபூஜகளை திட்டுறாங்க. கோபம் அடைஞ்ச அபூஜகள் ஈட்டியை எடுத்து சுமையா ரலியல்லாஹுடைய பிறப்புறுப்புல அடிக்கிறான். அல்லாஹ் அக்பர். சுமையா ரலியல்லாஹு ஷஹீதாகிறாங்க. இது அவங்களுடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு பாப்பா அம்மாவுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாப்பா அம்மாவுடைய முகத்தை கண் கூட பார்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதையில போகும்போது சபரன் ஆலயாஸ், பொறுமை காருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி பெருமானாருக்கு நடந்த எண்ணற்ற வதைகளை, பெருமானாருக்கு நடந்த எண்ணற்ற துன்பங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த 13 வருட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் திருப்பி அடிக்கல, யாரையும் எதிர்த்து பேசல. சஹாபாக்களுக்கு சொன்ன ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யாரையும் எதற்காகவும் திருப்பி அடிக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா அதே சமயத்துல தப்பாவும் விளையிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோலையோ, பெருமானாருக்கு அடிக்க தெரியாதோ, பெருமானார் வீரன் இல்லையோ, வீரம் இல்லையோ அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam, he never seeks a fate, but he never back down from one. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சண்டைக்கு போக மாட்டாங்க, வந்த சண்டையை விட மாட்டாங்க. எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், he never seeks a fate, but he never back down from one. எந்த சண்டைக்கும் போக மாட்டாங்க, வந்த சண்டையை விட மாட்டாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய மலைப்பகுதியில தாவா செய்யலாம், மக்காவினுடைய மலைப்பகுதியில நம்ம போய் இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுக்கலாம், இஸ்லாமியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக பேச மாட்டாங்க நம்ம நினைக்கிற மாதிரி. அப்படி இப்படி என்ன அந்த மாதிரி எல்லாம் பேச்செல்லாம் இருக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க தஃபூஸ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இறை அழைப்பு பணி. இப்படிதான் கூப்பிடுவாங்க. இப்படி நம்ம அழைப்பு வைக்கலாமே, அழைப்பு விடுக்கலாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய மலைப்பகுதிக்கு போறாங்க. ஒரு ஆளு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். கஞ்சி கை மட்டும் எடுக்கட்டும், கையை மட்டும் எடுக்கணும், கண்ணு என்னைய பார்த்தாலும் எனக்கு ஓடும். அப்போ கஞ்சிலே நிற்கிது கை. மக்காவினுடைய மலை முகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களா? போனா அங்க ஒரு ஆள் ஆடு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஹி இஸ் a wrestler. அவர் ஒரு பெரிய மல்யுத்த வீரர். அந்த மல்யுத்த வீரர் அவருடைய பேரு ருக்கானா. அந்த சரௌண்டிங்ல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. பயங்கரமான மல்யுத்த வீரர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் இஸ்லாத்தை எடுத்து வைக்கலாமேன்னு போறாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ற சண்டை கொடுக்க பார்க்கலான்னு சொல்றாங்க. பொதுவாக அந்த திறமைகள் உள்ளவங்க அது ரீதியாக தானே மோத பார்ப்பாங்க. என்கிட்ட சண்டைக்கு வாங்கங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவா சொல்றாங்க, எப்பா நான் சண்டைக்கெல்லாம் வரல, இஸ்லாத்தை சொல்லலாம்னு வந்தேன்டாங்க. சண்டைக்கு வாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு பெட் கட்டுறாரு. என்னை அடிச்சு வீழ்த்திட்டா 100 ஆடு உங்களுக்கு பெருமானார்ட்ட பெட் கட்டுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம்னு பல தடவை சொல்றாங்க.
திரும்ப திரும்ப அழைக்கும் போது அவர் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் he never seeks a fight. எந்த சண்டைக்கு போக மாட்டாங்க, வந்த சண்டையை விட மாட்டாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க வாங்க அப்படின்னு. பெருமானாரும் ருக்கானாவும் ஒரு திசையில் நிற்கிறார். பெருமானாரை அடிக்கிறதுக்காக அவர் கை எடுக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஞ்ச் பண்ணி நாக் அவுட் பண்ணிட்டாங்க, படுத்துட்டார். அவருக்கு ஒண்ணுமே விளங்கலை, என்ன நம்மளை அடிச்சு விட்டாரு, என்ன இப்படி அடிச்சு விட்டாரு. சரி, ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சிருக்கிறாரு. முஹம்மது, நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பு கொடுக்குறாரு. அடுத்து மறுபடியும் எந்திரிச்சு நின்றார்ல, அடுத்து ரூக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து போட்டாங்க. சரி, 200 ஆட்டை வச்சுக்கிறேங்க, இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அவர் எந்திரிச்சு பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே அடியை அடிச்சு படுக்க போட்டார். படுக்க போட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி தூக்குறாங்க. அந்த சஹாபியினுடைய கையை பிடிச்சி, அந்த சஹாபி ஆக போறார், ஒரு 2 நிமிஷத்துல ஆக போறாரு. சஹாபியினுடைய அந்த ருக்கானாவுடைய கையை பிடிச்சி தூக்குறாங்க. தூக்கி, உங்களுடைய 300 ஆடெல்லாம் எனக்கு வேண்டாமுங்க அப்படின்னு 300 ஆட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சதோட he impressed by our prophet Muhammad sallallahu alaihi wasallam. பெருமானாரை பார்த்து விழுந்துட்டார். ஷல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னக ரசூலுல்லாஹ். பெருமானாருடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றார். இப்பேற்பட்ட மகத்தான வீரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் பெருமானாருக்கு கொடுத்திருந்தான். 40 மனிதர்களுடைய வீரத்தை என் பெருமானாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருந்தான். இங்க யோசிச்சு பார்க்கணும். பெருமானார் நினைச்சிருந்தா தாயிஃப்ல விரட்டி அடிக்கும் போது, பிலால் ரலியல்லாஹு அடிக்கும் போது, அபூபக்கர் ரலியல்லாஹு அடிக்கும் போது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அடிக்கும் போது, யாஸர் ரலியல்லாஹு 2 துண்டாக பிளந்த போது பெருமானார் நினைச்சிருந்தா 3 சுழத்துல 300 பேரை படுக்க போட்டிருப்பாங்க. பெருமானார் அப்படி செய்யல. காரணம், இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தினுடைய நபியாக அனுப்பப்பட்டார். இந்த கால சூழல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இன்னல்கள் அதிகமாகுது. கதீஜா ரலியல்லாஹுடைய மரணம், அபூ தாலிபுடைய மரணம், தாயிஃபுக்கு போய் பலன் இல்லை, என்ன செய்யலாம், ஆதரவு ரெஸ்பான்ஸ் பெரிய லெவல்ல இல்லையே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தென்றல் காற்றாக மதீனாவில இருந்து ஆதரவினுடைய காற்றை அனுப்பினான். அல்லாஹ் அக்பர். நாமும் அப்படித்தான், ஒரு திசையில அல்லாஹ் இங்கிட்டு தருவான் இங்கிட்டு தருவான் தேடிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் வேறு புறத்துல இருந்து மிக பிரமாண்டமான வெற்றியை நமக்கு தருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஹாஜத்துகளை ஏற்றுக்கொள்வானாக. அப்போ இங்க இருந்து ஆதரவு வந்து தெரிஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புறாங்க. ஹிஜ்ரத் கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்களை அனுப்புறாங்க. பெருமானாரும் புறப்பட்டு போயிட்டாங்க. இந்த சமயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஜ்ரி 2 சஃபருடைய மாசத்துல யுத்தத்துக்கான அனுமதியை கொடுக்கிறான். ஏன் யுத்தத்துக்கான அனுமதி கொடுத்தான்? அதையும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ மதீனா மக்காவில இருந்து புறப்பட்டு போனாங்களா இல்லையா சஹாபாக்கள்? அங்க புறப்பட்டு போன சஹாபாக்களுக்கு மதீனாவுல சுபிட்சமான வாழ்க்கை கிடைச்சிருக்குங்கிறத வைத்தறிச்சல் இந்த மக்காக்காரங்களுக்கு தாங்க முடியல. என்ன மக்காவில இருந்து புறப்பட்டு போய் இவ்வளவு சுபிட்சமாக இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த சஹாபாக்களினுடைய மாலை செல்வங்களை சுரண்ட ஆரம்பிச்சாங்க. அத்துமீறல்கள் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. 1 இல்லை 2 இல்லை, அத்துமீறல்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. போற இடத்துல எல்லாம் காசை வழிபறி செய்யறாங்க. அன்னைக்கு காலத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா மக்காவுல இருக்கக்கூடாது, மதீனாவுக்கு வந்துடணும், அதுதான் நியதி. போற கோணம் விளங்குதுன்னு நினைக்கிறேன். மக்காவுல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா மதீனாவுக்கு வந்துடணும். அது மாதிரி சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுத்தான். கிளம்பி புறப்பட்டு வர்றாங்க. வந்த இடத்துல 10 பேர் சுத்து போட்டாங்க சுஹைப் ரலியல்லாஹு. சுஹைப் ரலியல்லாஹு பதறவெல்லாம் இல்லை, தன்னுடைய அம்பு கூட்டுல இருந்து அப்படியே அம்புகளை வரிசையா அடுக்கி வச்சாங்க. அடுக்கி வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, என்னுடைய வில்வித்தை உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அவங்களுடைய வில்வித்தை எப்படி இருக்கு தெரியுமா? வரலாற்றில் எழுதுவாங்க, ஒரு மனிதனை குறிப்பிட்ட தொலைவுல வச்சு அவனுடைய கருவிழிக்கு
பாயிண்ட் அவுட் பண்ணா, குறி வச்சா அந்த கருவிலியை கொண்டு போய் அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திறமையை கொடுத்திருந்தார் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, இந்த பார் 16 அம்புகளை வச்சிருக்கிறாங்க, இந்த 16 அம்பும் தீர்ந்து போச்சுன்னு வை, என்கிட்ட வாள் இருக்கு, இந்த வாளும் உடஞ்சிருச்சுன்னு வை, ஐ எம் a wrestler, நான் ஒரு மல்யுத்த வீரன், நான் ஒரு பாக்ஸர், என் அடி எப்படி இருக்கும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க. என்ன சொல்லு, இது வீரர்களினுடைய பாஷை, யாருக்கும் ஒரு மூமி பயந்துடக்கூடாது, 10 பேர் சுத்து போட்டாலும் பயப்படாம பேசணும், அவங்களோட திறமையை சொல்லிட்டு இப்ப சொல்லுன்னு சொல்றாங்க. அவங்க சுஹைப், அந்த சாலும் ஒண்ணுமே இல்லாதவனாக நீ வந்தாய், இப்ப எங்கிட்ட இருந்து சம்பாதிச்சுட்டு போறியோ அப்படின்னு கேட்கும்போது சுஹைப் ரலியல்லாஹு சொன்னாங்க, அட காசுக்குத்தான் நீ சுத்தி போட்டீங்களா, காசுக்கு தான் சுத்து போட்டீங்களா, இப்போ என் வீட்டு பக்கத்துல ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழே கசானாவுடைய சாவி இருக்குது, போய் எடுத்துக்கிட்டா. அவங்க புறப்பட்டு போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்து ரபிஹ சுஹைப் லாபம் அடைந்து விட்டார், சுஹைப் வெற்றி பெற்று விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி மக்கால இருந்து யாரெல்லாம் புறப்பட்டு போறாங்களோ அவங்களுடைய காசை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டுறது, அபகரிக்கிறது. இந்த மாதிரி சூழல்ல தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அனுமதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஜ்ரி 2ல கொடுக்கிறான். உதினலில் லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமூ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். பர்மிஷன் கிராண்டட். 13 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி 70 ஆயத்துகள்ல பொறுமைன்னு சொல்லிட்டு இருந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பர்மிஷன் கிராண்டட். உதினலில் லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமூ, அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு போருக்கான அனுமதி கொடுக்கப்பட்டுருச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீடியாக்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்க வேண்டியது இருக்குது. இஸ்லாமியர்கள் மீடியாக்களுக்கும் சினிமாக்காரனுக்கும் ஒரு தெளிவு கொடுக்க வேண்டி இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்ச போர் 27 மொத்தம். 1914 ஜூலை 18 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலக போர் 1914 ஸ்டார்ட் ஆகி 1918 முடிவடையுது. ஏறத்தாழ 4 வருஷம் நடைபெறுது. அதுல உயிர் இழந்தவர்களுடைய எண்ணிக்கை 20 மில்லியன், 20 லட்சம், 20 மில்லியன். 1 மில்லியன் அப்படின்னா 1 மில்லியன் அப்படின்னா நிறைய பிசினஸ் மேன் இருக்கீங்க. 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். அப்ப 20 அப்படின்னா 2 crores. 2 கோடி உயிர்களை காவு வாங்கியது முதல் உலக போர். அதற்கு பிறகு நடந்தது 2வது உலக போர். 2வது உலக போர்ல 2 கோடி பேர் காணாம மட்டும் போனாங்க. உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தெரியல. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர் 27. இப்னு ஹிஷாம் பதிவு செய்கிறாரு, பெருமானார் கலந்துகிட்ட 27 போர்ல 1000 உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தாண்டலன்னு இப்னு ஹிஷாம் பதிவு செய்கிறாங்க. அப்படின்னா இந்த நபி போர் விரும்பியா? இந்த இஸ்லாமியர்கள் வாள் எடுத்து இஸ்லாத்தை பரப்பினார்களா? ஒரு ஆங்கிலேய அறிஞர் கேட்கிறாரு, இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டுச்சுன்னு சொல்றீங்களே, அந்த வாளால பரப்பப்பட்டுச்சுன்னு விமர்சனம் வைக்கிற தெரியுமா? உன்கிட்ட நான் வாழை தர்றேன்டா, உன்கிட்ட நான் வாழை தர்றேன், உன் மார்க்கத்தை நீ வாழை எடுத்து பரப்பு பார்க்கலாம்னு சவால் விடுறாரு ஒரு ஆங்கிலேய அறிஞர். இன்னும் அந்த மீடியாக்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எது? இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர். இந்த நாடுகள்ல ஒரு தடவை கூட படையெடுப்பு நடக்கல. இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு ஒரு தடவை கூட நடக்கல. அப்ப எப்படி இஸ்லாமியர்கள் அதிகமானாங்க? என் பெருமானாரினுடைய சகிப்புத்தன்மையினால், பெருமானாரினுடைய கருணையினால். அல்லாஹ் அக்பர். இதை நாம் தெளிவு பெற வேண்டும். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்தார்கள் என்றால், கத்தி எடுத்தார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது போர் திணிக்கப்பட்டது. இட்ஸ் a self defense.
தற்காப்புக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை எடுத்தாங்க. அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய நீதிக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை எடுத்தார்கள். ஒடுக்கப்பட்டோரினுடைய மறுவாழ்வுக்காக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாள் எடுத்தார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில ஹிஜ்ரி 2 போருக்கான அனுமதி கொடுக்கப்பட்டுச்சா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கிறாங்க. அந்த சமயத்துல பெருமானாருக்கு ஒரு தகவல் வருது. அபூ சுஃபியான் 20 நிமிஷம் போர் முடிச்சிடலாம். அபூ சுஃபியான் ஷாமுக்கு பயணப்பட்டு போறார். எதுக்கு? ஆயுதங்களை வாங்கி வியாபாரம் செஞ்சு அதுல வர்ற லாபத்துல ஆயுதங்களை நமக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, நபிக்கு எதிராக வாங்க போறாருங்கிற தகவல் வருது. இங்க இன்னும் ஒரு குறிப்பை விளங்கணும். பெருமானாரையும் தடுக்க போகணும். ஏன்? அவங்க காசு வச்சு வியாபாரம் செய்ய போறாங்க. அவங்கள்ட்ட உள்ள காசு கொஞ்சம் தான். வழியில வழி பறிச்சானும் இல்ல. மக்காக்காரங்க ஒளி பறிச்சாங்களா இல்லையா? மக்காக்காரங்க அபகரிச்சாங்களா இல்லையா? நம்மளுடைய காசு, சஹாபாக்களுடைய காசு பெருவாதியாக அதுல இருந்துச்சு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போனாங்க. அபூ சுஃபியானுக்கு தகவல் போயிடுச்சு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு வர்றாங்க, தடுக்க வர்றாங்களான்னு. உடனே அபூ சுஃபியான் ரொம்ப கிளவரான ஆளு. அவர் என்ன பண்ணாரு? அபூஜஹலுக்கு இந்த மாதிரி முஹம்மது என்ன தடுக்க வர்றாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சொல்லி அனுப்புனதோட அபூஜஹல் இந்த 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 ஒரு நாளுக்காக நான் காத்துக்கிட்டேன். முஹம்மதை நான் வந்து ஒரு கை பார்க்கணும். அபூஜஹல் காசு கொடுத்தவன் எல்லாம் இறங்கு, வீட்டுக்கு 1000 பேரை இறக்கி அபூஜஹல் பத்ர் களத்துக்கு கூட்டிட்டு வர்றார். அபூ சுஃபியான் என்ன செஞ்சிட்டாரு? அபூஜஹலுக்கு இந்த மாதிரி தடுக்க வர்றாரு, பாதுகாருங்கன்னு சொல்லிட்டு ரூட்டை மாத்தி வேற ரூட்ல மக்காவுக்கு போயிட்டாரு. அபூஜஹலுக்கு தகவல் கொடுக்குறாரு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஊருக்கு வந்துட்டேன், நீங்க திரும்பி வாங்க. அபூஜஹல் வம்பன் இல்லையா, வம்பன் இல்லையா, நான் சண்டை செஞ்சுட்டு தான் வருவேன். இன்னைக்கு முஹம்மது ஒரு கை பார்க்க போறேன்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவல் வந்துருச்சு. அபூஜஹல் டீமோட வந்துட்டாரு, கேதர் ஆயிட்டாரு அப்படிங்கிற அந்த தகவல் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூகிச்சிடுறாங்க, பெருமானார் யுத்த களத்துல தலை சிறந்து விளங்கக்கூடியவர்கள். ஒரு நாளைக்கு 9 ஒட்டகம் அறுக்கப்படுது. அப்போ 900ல இருந்து 1000 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூகிச்சிட்டாங்க. பெருமானார் அமைதியா இருக்காங்க. ஏன் அமைதியா இருக்கிறாங்க? அமைதிக்கான காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வந்தது 313 பேர். அந்த 313 பேர்ல 80 பேர் முஹாஜிர்கள். அவங்களுக்கு வாழை எடுத்தா அப்படி ரவுண்டு போடுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மிச்சம் இருக்கிறது எல்லாம் அன்சாரி சஹாபிகள், அப்பாதியான விவசாயிகள். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம ஆல்ரெடி அவங்கள்ட்ட போய் அடைக்கலமாகி இருக்கிறோம், அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சிரமத்தை கொடுக்குறோமே பெரிய. ஏன்னா போருக்கான ப்ரிப்பரேஷன்லையும் வரலைங்க, சும்மா வியாபார பயணத்தை தடுக்கலாம்னு வந்தாங்க. திடீர்னு போர் ஆயிருச்சு. 9 வாள் தான் இருக்குது, 2 குதிரை தான் இருக்குது. இதை வச்சு என்ன போர் செய்ய முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு யாரை சொல்லலாம், சண்டை செஞ்சிடலாம் யாரை சொல்லலாம், போர் புரிஞ்சே ஆகணும் யாரை சொல்லலாம்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லவே தேவையில்லை. பெருமானார் கேட்கிறாங்க, என்ன செய்யலாம், போரே செஞ்சிடலாமா? யாரை சொல்லலாம், டெஃபினெட்லி சண்டை போட்டே ஆகணும், அபூஜஹலை இன்னைக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்லிடுறாங்க. சில விஷயங்களை இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன அப்ப அபூஜஹலை இன்னைக்கு போட்டே ஆகணும் யாரை சொல்லலாம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்லிடுறாங்க. பெருமானார் திரும்பவும் கேட்கிறாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு யாரை சொல்ல, சண்டை செஞ்சாதான் என்ன, நம்மகிட்ட என்ன பலமா இல்லை, வாங்க யாரை சொல்லலாங்கிறாங்க. பெருமானார் திரும்பவும் கேட்கிறாங்க, என்ன செய்யலாம்? சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு எந்திரிக்கிறாங்க. வரலாற்றுல பொன் எழுத்துக்களாக கோல்டன் வேர்ட்ஸ்ல பொறிக்கப்பட்ட வார்த்தை, யார சூழலாம், நீங்க எங்களை நினைச்சுதானே திரும்ப திரும்ப கேட்கிறீங்க. மூசா நபியினுடைய கூட்டம், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போர் செய்யுங்கன்னு சொன்ன மாதிரி நாங்கள் சொல்லணும்னு நினைச்சீங்களா? யார சூழலாம், நாங்கள் உங்களுடைய வலதிலும் இடத்திலும் முன்னும் பின்னும் போர் செய்வோம் யார சூழலாம் உச்சகட்டமாக சொன்னாங்க. யார சூழலாம், நீங்க கடல்ல குதிச்சாலும் நாங்க மூழ்க தயார்.
சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானாருடைய முகம் தங்க மாதிரி ஜொலிச்சுச்சான். அந்த ராவி சொல்றார் புகாரி ஷரீஃப். அப்படியே மின்னடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம். இப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இம்து பிஸ்மில்லாஹ், இப்ப புறப்படுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துல நிப்பாட்டுறாங்க. சஹாபாக்களை நிப்பாட்டி எல்லாரையும் அணிவகுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போரை எதிர்பார்க்காதீங்க, வந்தா பார்த்துக்கலாம். இந்த பெருமானார் போர் விரும்பியா? இந்த என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால வாளால இஸ்லாம் பரப்பப்பட்டுச்சா? போரை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு வரிசை அலாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞர் அப்படின்னு நவந்து நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால அப்படி அடிச்சு ஆளை நவட்டி வைக்கிறாங்க, லைனை சரி செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தள்ளி போனதோட அந்த சஹாபி சப்பாத், அவுஜஅதனி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் எனக்கு வலிக்குது நாயகமே அப்படின்றத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே வந்தாங்க. தன்னுடைய மேலாடையை கிளட்டினாங்க. கிளட்டிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை உடை இல்லாம தானே அடிச்சேன், மேனில உடை இல்லாம தானே அடிச்சேன், என்ன அடிச்சுக்கிறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சவ்வாத் ரலியல்லாஹு பெருமானார் இறுக்கி கட்டி பிடிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா சவ்வாத் என்ன செய்யறீங்க? யா ரசூலல்லாஹ், இது வாழ்வா சாவாங்கிற போராயிருச்சு, என்னுடைய உயிர் போவதும் உறுதியாயிருச்சு, என்னுடைய கடைசி நிமிடம் உங்களுடைய மேனியில் பட்டதாக இருக்கட்டுமே நாயகமே. அல்லாஹ் அக்பர். இவ்வளவு உயிருக்கு உயிராக நேசித்த சஹாபாக்கள் பதிர் களத்துல இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிர் களத்துல நிப்பாட்டுறாங்க. சஹாபாக்கள் 16 நோன்புகளை நோற்று இருக்கிறாங்க. முதல்ல நோன்பு நோட்டு இருக்கிறாங்க. நோஞ்சம் மாதிரி இருக்கிறாங்க சஹாபாக்கள். ஆப்போசிட்ல அபூஜஹல் 9 ஒட்டகத்தை ஒரு நாளைக்கு தின்னுட்டு மது கிண்ணத்துல மதுவை குடிச்சிட்டு கண்ணியர்களோட ஆட்டம் போட்டுக்கிட்டு ஆள் கொழுத்து போயிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இன்னும் கவலை மேலும். கவலைப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அணிவகுத்துட்டு கூடாரத்துல போய், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், தாய்மார்கள் இருக்கிறீங்க, பெரியோர்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நம்ம நிறைய துவாக்களை ஓதுவோம். இன்றைய 8வது நாளினுடைய ஒரு துவாவாக யா ஹய்யு யா கய்யூம் எடுத்துட்டு போவோம். நமக்கு பிசினஸ்ல லாஸா இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், குழந்தைகள் சரியாக இல்லாமல் இருக்கலாம், எண்ணற்ற பிரச்சனைகள், பிள்ளைங்க மாணவர்கள் இருக்கிறீங்க, கல்வியின் தேட்டம் இல்லாமல் இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் துவா செய்யும் போது யா ஹய்யு யா கய்யூம் என்று 7 தடவை ஓதி துவா செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றி கொடுப்பான். அதற்கு சான்று பதில் கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. அழுத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, இந்த சின்ன படை தோத்து போச்சுன்னா வையன், இந்த சின்ன படை அழிஞ்சிருச்சுன்னா வையன், நம் துஅபதா, உன்னை வணங்குறதுக்கு ஆள் இருக்காதப்பே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மேல் துண்டு விழுகக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானாரை தூக்கி பிடிக்கிறாங்க. பிடிச்சுட்டு யார சொல்லலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்துல இருந்து வெளியே வர்றாங்க. Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam mentioned the dead marks. யார் எங்க விழுவான், இங்க அபூஜஹல் விழுந்து கிடப்பான், உத்பா விழுந்து கிடப்பான், ஷைபா விழுந்து கிடப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழக்கூடிய இடத்தை நோட் பண்ணாங்க. அல்லாஹ் அக்பர். வெள்ளிக்கிழமை காலையில போர் ஆரம்பமாயிடுச்சு. அல்லாஹ் மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தான். காலையில ஆரம்பிச்சு ஃபஜ்ர்ல ஆரம்பிச்சு துஹாவுடைய நேரத்துல போர் முடிஞ்சிருச்சு. 1000 வெர்சஸ் 313, 313 போர் முடிஞ்சிருச்சு. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபஜ்ருக்கு பிறகு ஆரம்பிச்சு 10:50 இருந்து 11 மணிக்குள்ள போர் முடிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலகத் நஸரகுமுல்லாஹு பத்ரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பத்ரீன்களுக்கு கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப கேக்குறாங்க, போரெல்லாம் முடிஞ்சு அபூஜஹல் என்னானா, யாரு பார்த்துட்டு வரான்னு கேட்கிறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு யார சொன்னா, நான் போறேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு புறப்பட்டு போறாங்க.
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு புறப்பட்டு போய் அபூஜஹலை பிரட்டி போடுறாங்க. யுத்த களத்துல குத்துயிரும் கொலையுருமாக கிடக்கிறான். அபூஜஹல் மேல ஏறி உட்கார்றாங்க. அப்படியே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கட்டும், அபூஜஹல் மேல அப்படியே உட்கார்ந்து இருக்கட்டும். அவனுக்கு என்ன ஆணுச்சு? எதுக்கு விழுந்து கிடந்தான் அபூஜஹல்? அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, போர்க்களத்துல நான் மும்முரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். 2 சின்ன பசங்க வந்தாங்க. அம்மி அம்மி, சச்சா சச்சா, சின்னவாப்பா சின்னவாப்பா. ஹூ இஸ் த அபூஜஹல்? அபூஜஹல்னா யாரு? ஏன் வாப்பா கேட்குறியோ அப்படின்னு கேட்டேன். ஏன் கேட்குறிய அப்படின்னு கேட்டேன். இல்ல, அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய திட்டுறானா, ஏசுறானா. எங்க அம்மா சொன்னாங்க அவனை அடிக்காம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அபூஜஹலை காட்டுங்க அப்படின்னு. சின்ன பிள்ளைங்க ஆசையா கேட்கிறாங்களேன்னு அப்படி ஓரமா போன அபூஜஹலை அப்படி காட்டி கொடுத்தேன். சிறுவர்ல ஒருவர் முஆத் இப்னு அஃப்ரா, முஅவ்வித் இப்னு அஃப்ரா, அந்த சிறுவர்களுடைய பேரு. ஒருத்தர் போய் குதிரையுடைய காலை வெட்டினாரு, இன்னொருத்தர் அபூஜஹலை வெட்டிட்டாரு. சின்ன ஆளுக்க பிடிச்ச கத்தி தானே, கீரோட விழுந்திருக்கு. நம்ம ஆளு குத்துயிரும் கொலையுமாக கிடந்தான் அபூஜஹல். இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன செய்ய போறேன்னு அபூஜஹல் கேட்கிறான். இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹல் என்ன ஆனான்னு கேட்டாங்க. அதான் உன்னை அறுத்து கொண்டு போய் காட்ட போறேன்டாங்க. அவன் நம்ம ஆளு, அறுக்கிறது தான் அறுக்கிற, கொஞ்சம் இறக்கியாரு, அப்பதான் என் தலை பெருசா தெரியும் அப்படின்னு. அங்கேயும் ஆணவம் குறையல. அதுக்கப்புறம் அறுத்து கொண்டு போய் காட்டினாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. எல்லாரும் ஞாபகம் இருக்குல்ல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரத்த வெள்ளத்தோட வந்தாங்களா இல்லையா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தலையோட வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. நபியே நாயகமே, அன்னைக்கு சிரிச்சம் தெரியுமா? இதுக்கு தான். அனாதைகளையும் அவலைகளையும் யார் அட்டூழியம் செய்கிறானோ, அநியாயம் செய்கிறானோ, அவனுடைய காலம் ரொம்ப நீண்ட காலமெல்லாம் இருக்காது, இப்படிதான் கேவலப்பட்டு வஃபாத்தாகுவான்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்படி பத்ர் களம் முடிவு பெற்றது. சரியா 1 வருஷம். நீ 8 நிமிஷம் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் கூட தந்தா மொத்தமா முடிச்சிருவேன். 8 நிமிஷம்டா 5 நிமிஷம் கிராண்டட். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ 1 வருஷம் முடியுது. மக்கா அனாதையா போச்சு. அபூஜஹல் இல்ல, உத்பா இல்ல, ஷைபா இல்ல, வில்லன் இல்லாத ஊரா போச்சு. என்னடா செய்யலாம்? பழி வாங்கணுமே. சரியா 1 வருஷம். ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம் சனிக்கிழமை புறப்பட்ட அபூ சுஃபியானுடைய தலைமையில வர்றாங்க. 3000 பேரை கூட்டிட்டு வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுல் ப்ரிப்பேர்ட் 1000 பேரோட வர்றாங்க. இங்க யோசிக்கணும், ப்ரிப்பரேஷன் இல்லாம வந்த போர்லயே நம்ம அடி தரமா இருந்துச்சு. எந்த ப்ரிப்பரேஷனும் இல்ல. வலக்கத் நஸரக்கும் அல்லாஹு ஃபி பத்ரின், அல்லாஹ் உதவி செஞ்சான். இங்க ஃபுல் ப்ரிப்பேர்டோட வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி போர் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுத்தான். மொத்த பேரும் விரண்டு ஓடுனாங்க. ஆனா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு வந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு 50 பேரை மலையில நிப்பாட்டி வச்சாங்க. மலையில நிப்பாட்டி வச்சுட்டு, ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீங்க கீழே இறங்கக்கூடாது, நீ வேற சொல்லக்கூடாது, ஜெயித்தாலும் தோத்தாலும் கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் கோபத்திலையும் சில மறதிகள் ஏற்படும். சொல்றது காதுல வாங்க மாட்டாங்க. ஆஹா, அடிச்சு அடி பயங்கரமா இருக்குது, நம்ம கனிமத்தை எடுத்து கொடுக்கலாம், மொத்த சஹாபாக்களும் இறங்கிட்டாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, போவாதீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்க. எதையும் காதுல வாங்கல. இங்க நம்ம சஹாபாக்களை பிளேம் பண்ணக்கூடாது, உடனே இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் சில நேரங்கள்ல சில காதுகள்ல விழாது. எப்பவுமே பாசிட்டிவாவே நினைப்போம். அப்போ சஹாபாக்கள் இறங்கிடுறாங்க. எதர்ச்சியாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு, இப்ப ரலியல்லாஹு, அப்போ காலித் இப்னு வலீத், அவங்க இஸ்லாத்தை ஏற்கல. சரி போறதுதான் போறோம், சும்மா திரும்பி பார்ப்போம்னு ஒரு 200 குதிரையோட திரும்பி பார்க்கறாங்க. மலை காலியா இருக்குது. இதான் வாய்ப்பு, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு மொத்தமா இறங்கிட்டாங்க. 200 குதிரையோட உள்ள இறங்குறாங்க. மலை காலியா இருக்கவும் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட், எதிர்பார்க்காத ரீதியில 70 சஹாபாக்கள் வஃபாத்தானாங்க. பத்ர்ல தோல்வின்னு சொல்லுவாங்க,
இதை தோல்வின்னு சொல்ல முடியாது, ஒரு சருகல் தான். பல பேர் பல கருத்துகள், சருகல் தான், உருற்றா. ஏன்னா முதல்ல நமக்கு வெற்றி ஆயிடுச்சா இல்லையா? அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அங்க இருந்தாங்க உஹது களத்துல. அப்போ உஹது நமக்கு ட்ரா தான், சிலர் தோல்வின்னு சொல்லுவாங்க. அப்போ உஹது களத்துல 70 சஹாபாக்கள் வஃபாத் ஆனாங்க. அதற்கு பிற்பாடு அதுல ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரினுடைய சிறிய தகப்பனார், பெருமானாரினுடைய பில்லர்னு கூட சொல்லலாம். பெருமானாருக்கு அங்க வேதனை அதிகமானுச்சு. பெருமானாரினுடைய பல் உடைக்கப்பட்டிருந்தது. பெருமானாருக்கு கன்னத்துல ரத்தம் வடியுது. சஹாபாக்கள் யார சூழல்லாம், இந்த பாதியை உங்களை இப்படி செஞ்சுட்டாங்களே, அவங்க மேல சாபம் விடுங்கள் யார சூழல்லான்னு சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி லமுபாசுல ஆனன், நான் சபிக்கப்படக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் ரஹ்மத்தினுடைய நபியாக அனுப்பப்பட்டேன்னு சொன்னாங்க. இந்த பெருமானார் போர் விரும்பியா? இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழெடுத்து இஸ்லாத்தை பரப்பினார்களா? நான் எப்படி அவர்கள் மீது லானத்து செய்ய முடியும்? அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. சஹாபாக்கள்லாம் ஆரவாரமா இருக்கிறாங்க, பெருமானார் சாபமிட போறாங்க அப்படின்னு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இவங்க அறியாம செய்யறாங்க, இவங்களை மன்னிச்சிடுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஆங்கிலேய அறிஞர் குஸ்டாவி சொல்றாரு, இஸ்லாம் வாளால பரவுனுச்சுன்னு சொல்றாங்க. இஸ்லாம் வாளால பரவல, சகிப்புத்தன்மையால பரவுனுச்சு. பெர்னாட்ஷா சொல்றாரு, சர்வாதிகாரத்தினுடைய பொறுப்பை முஹம்மது போன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற நபர்கள் இடத்துல கொடுத்து பாருங்க, உலகம் அமைதி பெறும்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட இஸ்லாமியர்களை விமர்சிக்கக்கூடிய போங்கு போர் விரும்பிகள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் எடுத்தது எதற்காக? திணிக்கப்பட்டார்கள். இட்ஸ் a self defense, தற்காப்புக்காக வாள் எடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹது களம் முடிஞ்சிச்சு, அஹ்ஸாபோட முடிக்கிறேன், பயானம் முடிக்கிறேன். அஹ்ஸாப், ஹந்தக் யுத்தம், அகல் யுத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தம் முடியுது. கொஞ்ச காலத்துல மதீனாவை சுத்தி 3 யூதர்கள் இருந்தாங்க. பனு கைனுகா, பனு முகைர், பனு குரைலா, 3 யூதர்கள் இருந்தாங்க. அந்த 3 யூதர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன புதுசுலயே சமாதானப்படுத்திட்டாங்க. முடிசூடா மாமன்னர் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாரையும் சரிப்படுத்திட்டாங்க, சமாதானப்படுத்திட்டாங்க. அந்த யூதர்களுடைய பிரதானமான தொழில் என்ன அப்படின்னா வட்டி, வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது. பொதுவா வட்டிக்கு பெண்கள் அடிமையாகி போவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஊரை பாதுகாக்க வேண்டும். பல ஊர்கள்ல வந்துருச்சு கந்து வட்டிக்காரன் ஊருக்குள்ள வர்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களை வட்டியிலிருந்து பாதுகாப்பானாக. அப்ப மதீனாவுல இருந்து ஒரு பெண்மணி கூடைய தூக்கிட்டு வர்றாங்க. இந்த பனு கைனுகா சந்தைக்கு வர்றாங்க. பனு கைனுகால உள்ளவன் அந்த அம்மாவுடைய கீழாடையை பிடிச்சி இழுத்துட்டான். அந்த அம்மாவுடைய கீழாடையை பிடிச்சி இழுத்ததோட கோபப்பட்ட அன்சாரி சஹாபி என்ன பண்ணிடுறாங்க, வாளை எடுத்து வெட்டிடுறாங்க அந்த கைனுகாக்கார யூதனை. இதுக்கு வெறியான கைனுகாக்காரங்க என்ன செஞ்சுட்டாங்க, அந்த சஹாபியை, அன்சாரி சஹாபியை கொலை செஞ்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, ஏப்பா வாங்க. பெருமானார் அழுதிக்கவே இல்லை, ஊரை விட்டு வெளியே போகட்டான். அவங்க போய் ஹைபர்ல உட்காந்துட்டாங்க. அடுத்து கொஞ்ச காலம் பனு முகைர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை நிமித்தமாக பார்க்க போறாங்க. அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா தான் வரவேற்றாங்க. சில இடங்கள்ல சில மோடு முட்டிகள் இருக்குமா இல்லையா, சில கோளாறுகள் இருப்பாங்களா இல்லையா. அந்த கோளாறு பிடிச்சவங்க முஹம்மது கீழே உட்கார்ந்துருக்காரு, மேல இருந்து கல்ல போட்டுடலாம், அவர் போயிட்டா எல்லாம் சரியா போயிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் மூலமாக அனௌன்ஸ் பண்ணிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு கையை பிடிச்சி வெளியே கூட்டு வந்தாங்க. இங்கே வா நுகைர், நீங்கள் வெளியே போங்க. அல்டிக்கவே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ போய் ஹைபர்ல 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு மக்காக்காரங்களை பூரா டீம் சேர்த்தான். ஒரு 10,000 பேர், 10,000 பேரை கூட்டிக்கிட்டு பெருமானார் அட்டாக் செய்யறதுக்காக வர்றான். பெருமானாருக்கு இந்த தகவல் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு இஸ்லாத்துக்குள்ள வர வச்சிருந்தான். அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், எங்க ஊர்ல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஊரை சுத்தி குழி வெட்டுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஷூராவை ஏத்துக்கிட்டாங்க.
ஊரை சுற்றி 6 கிலோமீட்டர் குழியை வெட்டுறாங்க. வெட்டுனா 10,000 பேர் 6 வாரமா வர்றாங்க. இன்னைக்கு மதீனாவை முடிச்சிடலாம், நம்ம கையில தான் அப்படின்னு பார்த்தா அதிர்ந்து போறாங்க. என்ன முஹம்மது வசீகரம் செஞ்சு வச்சிருக்கிறார், அவர் என்ன இப்படி ஒரு யுத்த தந்திரத்தில் இருக்கிறார், மிரண்டு போறாங்க. இருந்தாலும் குழி நோண்டி வச்சிருந்தாலும் சஹாபாக்களுக்கு அந்த பயம் தாளல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க, போவாங்க, கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாங்க. பயந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடக்கும்னு தெரியலையே, வந்து போவாங்க. சஹாபாக்களுடைய பயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்லுவான், அவர்களுடைய பார்வை நிலைக்குத்தி நின்றது, அவங்களுடைய இதயம் குரல் வலையை அடைத்ததா. அல்லாஹ் அக்பர். அந்த அளவுக்கு பயங்கரமான காட்சியா இருந்துச்சு. உள்ள வர முடியல. உள்ள வர முடியாம இருக்கும்போது இங்க இருந்து உள்ள யார் இருக்கிறா, பனு நுதைரையும் பனு கைனுக்காயும் வெளியே அனுப்பியாச்சு. உள்ள இருக்கிறது பனு குறைலா, இவனும் நல்லவன் தான், ஆனா கிளர்ச்சியை ஏற்படுத்துன்னு கிளப்பி விட்டான். உள்ள நீ சண்டை போடு, பனு குறைலா பத்தி பேசணும் அப்படின்னா இன்னொரு 1/4 மணி நேரம் கேட்கலாம். பனு குறைலா அப்படி இருக்கட்டும். அந்த பனு குறைலால கிளப்பி விட்டதோட அவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போட்டா இவங்க உள்ள வர்றதுக்கு ஆயத்தமாகுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. யாரு போறா, யாரும் போகல. யாரு போறா, 2வது தடவை 3வது தடவை யாரும் போகல. இறுதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு போறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபுன்றாங்க. அப்போ யாரும் எந்திரிக்க. பெருமானார மதிக்கலைங்கிற அர்த்தம் இல்லை, பயம்ங்கிறத விட கவலை. 70 சஹாபாக்கள் இழந்திருக்கிறோம், அடுத்து 10,000 பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யறது? அப்படி உறைஞ்சு போயிருக்கிறாங்க. அபூபக்கர் எந்திரிக்கிறாங்க. யார சொல்ல, யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க, யார சொல்லலாம், ஒரு ஆளை சொல்லுங்க. பெருமானார் சொன்னாங்க, கும் யா ஹுதைஃபா. ஹுதைஃபா ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் சொன்னதற்கு பிறகு நான் எப்படி போகாமல் இருக்க முடியும்? பெருமானார் என்னை கூப்பிட்டு இருக்க கட்டி பிடிச்சாங்க. சுடு தண்ணியில வெந்நீர்ல குளிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க. இப்ப இவங்க உள்ள வர மும்முரமாக இருக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பிரம்மாண்டமான அற்புதத்தை ஏற்படுத்தினா. குளிர் புயலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பினான். குளிர் புயல், குளிர் தாங்க முடியல, கையெல்லாம் விடவெடுத்து போனுச்சு. எல்லாம் போட்ட இடத்துல அப்படியே ஓடி போனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுல என்ன நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஃபஜ்ருல பெருமானாருக்கு தகவல் வருது, யார சொல்லலாம் 10,000 பேர் ஓடி போயிட்டான். யார சொல்லலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா யக்ஸூனா, இனிமே நம்ம மேல போர் இல்லை, பயத்தினுடைய போர் முடிவடைந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்து பிறகு போருக்காக திணிக்கப்பட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய கையில வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பெரும் பாதுகாவலர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் விரும்பி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்திற்கு சென்றார்கள் என்றால் பெருமானாரின் மீது போர் திணிக்கப்பட்டது. செல்ஃப் டிஃபென்ஸுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் எடுத்தார்கள். அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய நீதிக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஒடுக்கப்பட்டவர்களுடைய மறுவாழ்வுக்காக பெருமானாருக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்பதை உள்ளத்தில் இருத்திக் கொள்ளுங்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாம் ரோமை அடையும்னு சொன்னாங்க, ரோமுக்கு போகும்டாங்க. அப்போ காலித் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்கல. அவங்க சொன்னாங்களாம், என்ன முஹம்மது சொல்றாரு, எதை சொன்னாலும் ஆமா போடுற அபூபக்கர், குட்டி பையன் அலி, அப்பாவியான பொஞ்சாதி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களை வச்சுக்கிட்டு ரோமுக்குள்ள போயிடுவாராமா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏளனம் செஞ்சாங்க காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்க கையாலேயே ரோம் வெற்றி கொள்ளப்படுது. வெற்றி கொள்ளப்பட்டுட்டு தேம்பி அழுகிறாங்க காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு. ஏன் அழுகிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னாங்க, ரோம் இஸ்லாம் ரோமுக்குள்ளும் போகுண்டாங்க, நான் ஏளனம் செய்தேன்,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் கையாலேயே இஸ்லாத்தை ரோமுக்குள்ள புக செஞ்சுட்டானே அப்படின்னு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொன்னாங்களாம். அது மாதிரி தான் இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று யார் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களின் மூலமாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மார்க்கத்தை விரித்து வைப்பான், பரவச் செய்வான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த இந்த அமானிதமான மார்க்கத்தை சரியான முறையில் பாதுகாக்கக்கூடிய நல்லது ஒரு நசீபை ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் தந்து என் பெருமானாரின் மீது அதிகம் மஹப்பத்து செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் தந்து அல்லாஹ்வினுடைய லிக்காவை பெறக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.